பகவானுடைய கருணை இல்லாமல் நம்மால் இந்த அளவிற்கு நாமும் சொல்ல முடியாது. அவருடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய திரு பாதங்களில் அவருடைய நாமத்தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். அதுபோல் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கும் இந்த நாள் முழுவதும் நாமத்தோடு எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அதை என் மூலமாக அவர் செய்கிறார், நான் வெறும் கருவி மட்டுமே என்ற எண்ணத்தோடு அவையெல்லாம் சேவா தாமரைகளாக பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு புனித நாள், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். நம்முடைய பகவானுக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ பக்தர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அவர்களில் பலர் நம்முடைய பகவானை இயேசுவாகவே பார்க்கிறார்கள். பகவானும் அவ்வப்பொழுது ஃபாதர் ஃபாதர் என்றுதானே சொல்கிறார். நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும், மகாத்மாக்கள் அனைவருமே பிரத்யக்ஷ தெய்வங்கள். நம்மால் ராமனையோ கிருஷ்ணனையோ சிவனையோ பார்க்க முடியவில்லை, பார்த்ததில்லை. ஆனால் இந்த உலகத்தில் சுயநலமே இல்லாமல் இறைவனோடு ஒன்றிய நிலையில் மிக எளிமையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு நம்மிடம் எளிமையாக பேரன்போடு பழகி நம்மையெல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கும் மகாத்மாக்கள், அவர்கள்தான் பிரத்யக்ஷதை. ஆக கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது என்பது ஜீசஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் எப்படியெல்லாம் வேதனைகளை அனுபவிக்கிறார், எப்படியெல்லாம் தியாகம் செய்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோமானால், அவற்றை மனதில் இறக்கிக் கொண்டோமானால், பேரன்பு என்பதும் பெரும் தியாகம் என்பதும் ஒன்றுதான் என்று தெரியும். இந்த மகாத்மாக்கள் அனைவருமே பல விதங்களில் துன்புறுத்தப்பட்டவர்கள், பலரார இரக்கமின்றி அடிக்கப்பட்டவர்கள், சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். நம்முடைய பகவான் எத்தனை 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 கொடுமைகள் அனுபவித்திருக்கிறார். அவர் வீதிகளில் வாழ்ந்த காலத்தில் என்னிடம் சொல்வார், தேவகி, உன்னால் ஒரு நாள் கூட இந்த வீதியில் இந்த பிச்சைக்காரனை போல் வாழ முடியாது என்று. நம்மால் ஒரு நாள் இந்த வீதிகளில் வாழ்வதற்கு கூட முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் வேறு எதுவும் இல்லை, வானமே கூரை, பூமிதான் அவர்கள் வீடு, அதுவே தரை. இப்படி வாழ்ந்தவர்கள் எத்தனை எத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார்கள். இதைதான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இயேசு பெருமானுடைய அந்த தியாக நிலையை நாம் நினைக்க வேண்டும். ஒரு கொண்டாட்டமாக இனிப்புகள் வாங்கி புது ஆடை உடுத்தி மெரி கிறிஸ்துமஸாக கொண்டாடுவதை விட அவருடைய உபதேசங்களில் ஒன்றை எடுத்து அதை வாழ்நாள் முழுவதும் நாம் பயிற்சி செய்வது அந்த கொண்டாட்டத்திற்கு இணையானது. அதுவே உண்மையான கொண்டாட்டம். அவருடைய தெய்வீக நிலை, அவருடைய தியாகம், இதை மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து நாம் சுயநலம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமாகவும் அன்போடும் மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தியாகம் செய்ய தயாராயிருத்தல், இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். எங்கு எப்பொழுது இந்த மகாத்மாக்களை பற்றி நாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் தான் அவர்களுடைய ஆசிரமம் இருக்கிறது. இதை பகவானும் சொல்லியிருக்கிறார், இயேசு பெருமானும் சொல்கிறார். ஆக இந்த நன்னாளில் நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அவருடைய தியாகத்தை மனதில் இருத்தி யாரையும் எதற்கும் சாடாமல் அந்த தெய்வீக நிலை எனக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து
அவரிடம் மனதை ஒன்றுபடுத்துவது, அதற்கான முயற்சி செய்வதுதான் ஆகும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 புத்தகங்கள் படித்தேன். ஒன்று இமிட்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இன்னொன்று பிரதர் லாரன்ஸ். இந்த 2 புத்தகங்களும் மிக பெரிய அளவில் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின. அதில்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பகவானை நாம் பார்த்தோம் அல்லவா, எப்படி ஒரு எளிய முறையில் கிழிந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு எந்த விதமான பொசேஷன்ஸும் இல்லாமல், ஆனால் அத்தனை துன்பங்களையும் சகித்துக்கொண்டு மற்றவர்களுக்காக வாழ்ந்து அவர்களை பெருநிலைக்கு உயர்த்த அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக நாமும் நம்முடைய வாழ்வில் முடிந்த அளவில் அவர்களுடைய உபதேசங்களை கடைபிடிக்க பார்ப்பதுதான் அவர்களை கொண்டாடி மனதில் இருத்திக் கொள்வது. இந்த பிரதர் லாரன்ஸுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் இந்த உலகப் போரில் ஈடுபட்ட ஒரு சோல்ஜர். அந்த போர் முடிந்த பிறகு பல போர் வீரர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வாழ்க்கையை எப்படி நடத்துவது, வாழ்க்கை முழுவதும் அதிலேயே ஈடுபட்டுவார். பகைவர்களை கொல்லுதல், எதற்கும் தயாராக இருத்தல், இதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்தான். அவர் இதை யோசித்துக் கொண்டு எப்படி இனி வாழ்க்கையை நடத்துவது என்று வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கண்ணில் படுகிறது. அங்கு போய் தனக்கு ஒரு வேலை தருமாறு கேட்கிறார். அவர்கள் அவருக்கு ஒரு சமையற்கார வேலையை தருகிறார்கள், சமையல் வேலையை தருகிறார்கள். அதன் பிறகு அவர் அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு சமையல் வேலையில் ஈடுபடுகிறார். அப்பொழுதெல்லாம் அந்த கோவிலின் முன்பக்கம் அந்த பாதிரியார் இறைவனை, இயேசு பெருமானை பற்றி பேசுவார். அவருடைய நற்குணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வார். இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டே சமைத்துக் கொண்டிருந்த லாரன்ஸ், இயேசு என்பவர் ஒரு உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் என்று தோன்றியது. பிறகு அவருக்கு அவரோடு பேச ஆரம்பித்தார். கற்பனையாய் ஆரம்பித்தது அவருக்கு ஒரு பெரிய உண்மையாக முடிந்தது. அவர் என்ன வேலை அந்த சமையலறையில் செய்தாலும் இயேசுபிரானோடு பேசிக்கொண்டே செய்வாராம். நான் இப்பொழுது இதை செய்யப் போகிறேன், இது நன்றாக அமைந்தால் அது உன் அருள், இது சரியாக வரவில்லை என்றால் அது என்னுடைய கவனமின்மை என்று அடிக்கடி சொல்வாராம். அவரோடு பேசிக்கொண்டே இருந்ததனால் அவருக்கு அவருடைய இருப்பு உண்மையாயிற்று. அதனால் பல சக்திகள் அவரிடம் வந்து சேர்ந்தன. அப்பொழுது ஒரு நாள் அந்த பாதிரியார் வந்து சொன்னார், இன்றைக்கு யாருமே இல்லை, நாம் 3 பேர் தான் இருக்கிறோம், அதனால் 3 பேருக்கு மட்டும் சமைப்போம் என்று சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் இவர் சமையலறைக்குள் நுழைந்த உடனேயே அவருக்கு இயேசுபிரானிடமிருந்து ஒரு கட்டளை வருகிறது, 50 பேருக்கு சமை என்று. இவருக்கு அதுதானே பெரிய உண்மை. உடனே 50 பேருக்கு சமைத்து தள்ளினார். உள்ளே வந்து பார்த்த பாதிரியாருக்கு பெரிய அதிர்ச்சி. நான் 3 பேருக்கு என்று சொன்னேன், இவ்வளவு உணவை தயாரித்து வைத்திருக்கிறார், அத்தனையும் வீணாகி போகும். உனக்கு என்ன தைரியம் நான் சொல்வதை கேட்காமல் இப்படி செய்வதற்கு? உன்னை வேலையிலிருந்து எடுக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். இவர் இல்லை, எனக்கு என்னிடம் இயேசுபிரான் இப்படி சொன்னார் என்று சொன்னால் என்ன விளையாடுகிறாயா என்று கேட்கும் நிலை. ஆனால் சிறிது நேரத்தில் அதே அந்த பாதையில் ஏதோ வாகன கோளாறினால் கீழே இறக்கிவிடப்பட்டவர்கள் ஒரு கூட்டத்தினர் அத்தனை தூரமும் நடந்து வந்து மிகவும் களைப்போடும் பசியோடும்
அந்த ஆலயத்தின் வாசலில் வருகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த பாதிரியாருக்கு தெரிகிறது, அடடா, அவர் சொன்னது உண்மை அல்லவா, இப்பொழுது 50 பேர் வந்து நிற்கிறார்களே, நல்லவேளை நம்மிடம் உணவு இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு லாரன்ஸின் மேன்மை தெரிந்தது. ஆக இந்த கதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்மிடம் பகவான் நிறைய சொல்லியிருக்கிறார். என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது என்னுடைய தந்தை உங்களோடு இருக்கிறார், அந்த க்ஷணமே என் தந்தை உங்களிடம் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் இருப்பு என்பது சத்தியம். எப்படி லாரன்ஸ் அவர்கள் இயேசுபிரானின் இருப்பை உண்மை என நம்பி பேசிக்கொண்டே அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாரோ மனதளவில், அதே போல் நாமும் நமக்கு பகவானுடைய இருப்பு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்லும் பொழுது என் தந்தை உங்களுடன் இருக்கிறார், அந்த க்ஷணமே உங்களிடம் இருக்கிறார். அந்த வார்த்தை நாமத்தினுடைய அர்த்தமே நாமியனுடைய இருப்பு தான். ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாமும் நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பகவான் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் விடுகிறார் என்று நினைத்தபடி சொன்னோமானால் அவரோடு சதா நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் போனில் பேசிக்கொண்டே இருப்போம். நாள் முழுவதும் செல்போன் யோகம்தானே நடக்கிறது உலகம் முழுவதும். அதற்கு பதிலாக இந்த யோகத்தை, பகவானுடைய இருப்பு யோகத்தை, அவருடைய நாமத்தை சொல்லியபடி நாம் பயிற்சி செய்து வந்தோமானால் விரைவிலேயே பகவான் நம் கண்முன்னே ஸ்தூலமாகவே தோன்றி நம்மோடு உரையாடுவார். பலவிதங்களில் நம்மிடம் பேசுவார். நமக்கு உள்ளிருந்தும் அவருடைய குரல் கேட்கும், வெளியேயும் பல வழிகளில் அவருடைய இருப்பு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதை நாம் இந்த நாளில் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளையும் பகவானுடைய நாமத்தினால் நிரப்பி, அப்படி நாமத்தால் நிரப்பும் பொழுதே அவன் நம் உள்ளே நிரம்பி வழிகிறார் என்பதையும் உணர்ந்து அவரோடு அவரை நம்முடைய வாழ்க்கை கம்பானியனாக துணை கொண்டு இந்த வாழ்க்கையை வரும் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சமாளிக்க வேண்டும். அதற்கு நாம் பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. நாம் காதால் கேட்கும் சம்பவங்கள் எல்லாம் நம்மை பதைபதைக்க வைக்கிறது. தாங்கள் உடனடியாக சமாதானம், அமைதி, ஒற்றுமை, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்களை ஒரு தியாக வாழ்க்கை, தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வைக்க வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகளை எல்லாம் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் போர் செய்ய வேண்டும், பகைமை, போர் என்ற சொற்களே வராவண்ணம் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்களுடைய மனதிலே எழும் அசுர எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அகற்றி உயர்ந்த சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோரும் அவரவர்கள் ஊழ்வினைக்கு கட்டுப்பட்டவர்கள். அது கண்டிப்பாக ஒரு தண்டனையாகத்தான் வரும். நாம் யாருக்கு எந்த தண்டனை கொடுத்தோமோ, யாரை நாம் அழ வைக்கிறோமோ, அந்த அழுகை நமக்கும் நேரிடும். இது எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிய வேண்டும். யாருமே இல்லை என்று செய்யும் குற்றங்கள் கூட அந்த இடத்தில் ஒரு டிவைன் சிசிடிவி அதை பார்த்து கொண்டிருக்கிறது, அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது பகவான் சொன்னவை. காஸ்மிக் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கிறது, அதில் எல்லாம் பதிவாகிவிடும் என்று சொன்னார். ஆக இந்த கர்ம விதியை யாரையுமே விட்டு வைப்பதில்லை. ஆயினும் இதற்கு மேல் காரணமற்ற கருணை என்று ஒன்று இருக்கிறது.
அதனால் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கருணையானது உலகத்தில் துன்பப்படும் அத்தனை பேருக்கும் சென்றடைந்து அவர்களுக்கெல்லாம் உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்லோர்களை பகவான் பழி பாவங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்திச் செல்ல வேண்டும். பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே சாத்வீக கருவிகளாக மட்டுமே நாங்கள் இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயை என்ற குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது. விழுந்து விட்டோமானால் எழுவதற்கு எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகம் அவ்வளவு நுழைந்திருக்கிறது. அது எப்படி என்று பார்த்தோமானால், ஒவ்வொருவர் கையிலும் ஒரு செல்போன் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள் உலகத்தை. உலகம் அவ்வளவு நுழைகிறது. ஆக அதனால் என்ன நேரிடுகிறது? திடும் திடும் என்று நம்மை தாக்கும் ஒரு கொடிய பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை கக்குகிறோம், பொறாமைப்படுகிறோம், பழிவாங்குகிறோம், காமம், குரோதம், துக்கம், எதற்கெடுத்தாலும் ஒரு கவலை வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது, துக்கம் வந்து விடுகிறது. எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு அதை பெரிதுபடுத்தி அதனால் மன உளைச்சலில் விழுந்து மருந்தாக வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறோம். இந்த அவல நிலைகளுக்கெல்லாம் மாற்று மருந்து பகவானுடைய நாமம்தான். பகவான் சொல்லியிருக்கிறார், திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்லியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆயுதம். அந்த நாமம் என்ற ஆயுதத்தை நாம் கையில் எடுத்தோமானால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அது அழித்துவிடும். அதனுடைய எதிரிலையாக மனதிலே இருக்கக்கூடிய வாசனைகளையும் அது அழிக்கக்கூடியது, மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை என்று உணர்ந்ததை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயனாலும் வருகிறது. ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் அது இருக்க முடியும். ஆக நாங்கள் அதை பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் அது நமக்கு ஒரு பெரிய நன்மையையும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தையும் இறைவனிடம் நெருக்கத்தையும் கூட்டித்தரும். ஆக புண்பட்டு போய் மன உளைச்சலில் ஈடுபடுவதற்கு பதிலாக அதை நம்மை பண்படுத்த விட்டோமானால் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடியும். மனதில் இறை சக்தி கூடும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும், மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலம், நான், எனது, இந்த அகம்பாவம் தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்ற ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.